அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் அரசன் அகசியாவின் ஆட்சியும் இறப்பும் பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் இறைவாக்கினர் எலியாவின் விண்ணேற்பு பற்றி சிந்திப்போம். இறைவாக்கினர் எலியா தனக்கு பின் இறைவாக்கு பணியை தொடர்வதற்காக எலிசாவை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டார். எலிசாவும் தன் பெற்றோரை விட்டுவிட்டு எலிசாவின் பணியாளராக பின்தொடர்கிறார். எலியா இவ்வுலகை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது. ஆண்டவர் அவரை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளவிருக்கிறார். எலிசா அதை அறிந்தவராக இருக்கிறார். எனவே எலியாவை விட்டு பிரிய மனமில்லாதவராக இருக்கிறார். இருவரும் கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். கில்கால் பெத்தேலுக்கு தெற்காக சில மைல் தூரத்தில் அமைந்திருந்தது. அது ஒரு உயரமான பகுதி. அங்கிருந்து பெத்தேலுக்கு கீழ் நோக்கி செல்ல வேண்டும். இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் பெத்தேல் முக்கிய பங்கு வகித்த இடம். பெத்தேல் என்பதற்கு கடவுளின் வீடு என்பது பொருள். இஸ்ரேலின் முதல் அரசனான யெரொபெயாம் எழுப்பிய 2 வழிபாட்டு தலங்களில் ஒன்று பெத்தேலில் அமைந்திருந்தது. எலியா எலிசாவை கில்காலில் இருக்க பணிக்கிறார். எலிசா அதற்கு இணங்கவில்லை. உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என அவர் மீது ஆணையிட்டு கூறுகிறார். இருவரும் கில்காலில் இருந்து புறப்பட்டு பெத்தேலை வந்தடைகின்றனர். பெத்தேலில் ஒரு இறைவாக்கினர் குழுவினர் இருந்தனர். இவர்கள் இறைவாக்கினர் எலியாவை தங்கள் தலைவராக கொண்டு இறைவாக்கினர்களாக பயிற்சி பெற்று வந்தவர்கள். அந்த இறைவாக்கினர் குழுவினர் எலியாவையும் எலிசாவையும் சந்திக்கின்றனர். அவர்கள் எலிசாவிடம் வந்து, ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என கேட்கின்றனர். எலிசாவும், ஆம், எனக்கு தெரியும், அதை பற்றி பேச வேண்டாம் என அவர்களுக்கு கூறுகின்றார். அதன்பின் எலியாவும் எலிசாவும் அங்கிருந்து புறப்பட்டு எரிகோவுக்கு செல்கின்றனர். பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு ஏறக்குறைய 12 மைல் தூரம். எலியா எலிசாவிடம் பெத்தேலில் தங்கியிருக்க கூறுகிறார். எலிசா அதற்கு உடன்படவில்லை. எலியாவுடன் செல்வதில் அவர் பிடிவாதமாக இருக்கிறார். இருவரும் எரிகோவை வந்தடைகின்றனர். எரிகோவிலும் எலியாவின் தலைமையில் செயல்பட்டு வந்த ஒரு இறைவாக்கினர் குழுவினர் இருக்கின்றனர். அவர்கள் எலியாவையும் எலிசாவையும் சந்திக்கின்றனர். அவர்களும் எலிசாவிடம் எலியாவின் பிரிவு பற்றி கூறுகின்றனர். எலிசா அவர்களிடமும் அதை பற்றி பேச வேண்டாம் என கூறிவிடுகின்றார். எரிகோவிலிருந்து எலியாவும் எலிசாவும் யோர்தானுக்கு செல்கின்றனர். எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் சிறிது தூரம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றுவிட்டு நின்று விடுகின்றனர். இருவரும் யோர்தான் ஆற்றை நெருங்கிய போது எலியா தம் போர்வையை சுருட்டி அதை கொண்டு யோர்தான் நீரை அடிக்கிறார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து சுவர் போல் நிற்கிறது. நடுவில் உலர்ந்த தலை உருவாகிறது. எலியாவும் எலிசாவும் கால் நனையாமல் யோர்தானை கடக்கின்றனர். நாட்டின் வடபகுதியில் முக்கியமான நகரமான பெத்தேலில் இருந்து புறப்பட்டு நாட்டின் தென்பகுதியில் முக்கியமான நகரமாக இருந்த எரிகோவை தாண்டி இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைவதற்கு வசதியாக ஆண்டவர் 2ஆக பிரித்த யோர்தான் ஆற்றை இருவரும் கடக்கின்றனர். இறைவாக்கினர் எலியா தான் எலிசாவை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்கிறார். எனவே எலிசாவிடம், உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என கேட்கின்றார். எலிசாவும் தனது தலைவர் தன்னை விட்டு பிரியப் போகிறார் என்பதை அறிந்தவராகவே அவரை பின்தொடர்ந்தார். எனவே அவர் எடுக்கப்படும் முன் என்ன கேட்பது என அவர் நிச்சயமாக சிந்தித்திருப்பார். அவர் எலியாவிடம், உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என கேட்கின்றார். எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என ஏன் கேட்கிறார்? எலிசாவின் விருப்பம் நிறைவேற்றப்படுமா? பண்டைய இஸ்ரேல் சமூகத்தில் தந்தையின் சொத்தில் தலைமகனுக்கு 2 மடங்கு கொடுக்கப்பட வேண்டும். மீதமுள்ள சொத்துதான் ஏனைய புதல்வர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இறைவாக்கினர் எலியாவின் வாரிசு இறைவாக்கினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எலிசா. இந்த வகையில் எலிசா
எலியாவின் முதல் வாரிசாக தலைமகனாக கருதப்பட விரும்புகிறார். எனவேதான் இருமடங்கு ஆவியை கேட்கிறார். எலியா அவரிடம், நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்கின்றார். இருவரும் உரையாடிக்கொண்டே தொடர்ந்து நடக்கின்றனர். திடீரென நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார் என பார்க்கிறோம். எலியா தன்னை விட்டு பிரிந்து செல்வதை எலிசா காண்கிறார். அதை பார்த்து கதறுகிறார். இறைவாக்கினர் எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்ட எலிசா தனது உடைகளை பிடித்து இரண்டாக கிழிக்கிறார். இது ஒரு அடையாள செயலாக இருக்கிறது. இச்செயலை 2 விதங்களில் புரிந்து கொள்ளலாம். முதலாவது, உடையை கிழிப்பதை சோகத்தின் அடையாளமாக, புலம்பலின் அடையாளமாக கருதலாம். விவிலியத்தில் பல இடங்களில் இதை நாம் பார்க்க முடியும். தனது தலைவரான எலியா தன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து எலிசா இவ்வாறு செய்திருக்கலாம். இரண்டாவது, எலிசா தான் விரும்பியபடி தன் தலைவரின் ஆவியை 2 மடங்காக பெற்றுவிட்டார் என்பதற்கு அடையாளமாகவும் இதை கருதலாம். தனது உடைகளை கிழித்த எலியா விண்ணேற்பு அடைந்த போது கீழே விழுந்த போர்வையை எடுத்துக்கொள்கிறார். அதன்பின் யோர்தான் நதியை கடப்பதற்காக வருகிறார். இறைவாக்கினர் எலியாவும் எலிசாவும் முதலில் யோர்தானை கடப்பதற்கு எலியா தனது போர்வையை சுருட்டி தண்ணீரின் மீது அடிக்க தண்ணீர் பிரிந்து சுவர் போல் மாறியது. இப்போது யோர்தான் ஆற்றின் கரையில் நிற்கும் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என கூறிக்கொண்டு எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் யோர்தான் தண்ணீரை அடிக்கிறார். இறைவாக்கினர் தனது போர்வையினால் யோர்தான் தண்ணீரை அடித்தபோது தண்ணீர் 2ஆக பிரிந்தது போல இப்போதும் தண்ணீர் 2ஆக பிரிகிறது. எலிசா யோர்தானை கடந்து அக்கறைக்கு செல்கின்றார். எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்கள் எலிசாவை கண்டு வியந்து, எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கியுள்ளது என்கின்றனர். எலிசாவின் முன் வந்து அவர் முன் தரையில் விழுந்து வணங்குகின்றனர். இறைவாக்கினர் குழுவின் இச்செயல் அவர்கள் எலிசாவை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கின்றனர் என்பதை குறிக்கிறது. இறைவாக்கினர் எலியா வாழ்ந்தபோது இறைவாக்கினர்களின் தலைவராக இருந்து அவர்களை வழிநடத்தியவர் அவர். அதனால்தான் அவர் தான் விண்ணேற்பு அடையும் முன் இறைவாக்கினர் குழுக்கள் வாழ்ந்த இடங்களுக்கு வருகின்றார், அவர்களை சந்திக்கின்றார். சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட இறைவாக்கினர் எலியா மலையிலோ பள்ளத்தாக்கிலோ விடப்பட்டிருக்கலாம் என இறைவாக்கினர் குழுவினர் நம்புகின்றனர். அவரை தேடி கண்டுபிடிக்க விரும்புகின்றனர். எலிசாவிடம் வந்து அனுமதி கேட்கின்றனர். எலிசா முதலில் அனுமதி கொடுக்கவில்லை. எலியா விண்ணகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதை எலிசா முழுமையாக நம்பினார். இறைவாக்கினர் குழுவினருக்கு அந்த நம்பிக்கை இருப்பதாக தெரியவில்லை. இறைவாக்கினர் குழுவினர் அவரை தொடர்ந்து வற்புறுத்தியதால் எலியாவை தேடுவதற்கு எலிசா அனுமதி அளிக்கின்றார். 50 உறுப்பினர்களை கொண்ட அக்குழுவினர் 3 நாட்கள் தேடுகின்றனர். அவர்களால் எலியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. எலியா ஆண்டவரால் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற எலிசாவின் நம்பிக்கை இங்கே உறுதியாகிவிட்டது. எலிசா இறைவாக்கினர் குழுவை விட்டு பிரிந்து நகருக்குள் வருகிறார். நகரில் வாழ்ந்த மக்கள் அவரை சந்திக்கிறார்கள். அந்த நகரில் வாழுகின்ற மக்கள் சந்தித்த முக்கியமான பிரச்சனை ஒன்றை அவரிடம் கூறுகின்றார்கள். அந்த நகர் மக்கள் வாழ்வதற்கேற்ற நகர். மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்கே உள்ளன. ஆனால் அங்குள்ள தண்ணீர் மட்டும் மோசமானதாக இருக்கிறது. இங்கு நல்ல தண்ணீர் இல்லை, நிலமும் நற்பலன் தருவதில்லை என அவரிடம் கூறுகிறார்கள். அவர்களிடம் ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை கொண்டு வாருங்கள் என்கிறார். அவர்களும் கொண்டு வருகின்றனர். எலிசா அந்த உப்பை நீரூற்றில் கொட்டுகிறார். தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறுகிறது. எலிசா மக்களை பார்த்து, இதோ ஆண்டவர் கூறுகிறார், இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றியுள்ளேன். இனிமேல் சாபம் இராது, நிலமும் பயன் தராமல் போகாது என்கிறார். ஆண்டவரின் ஆற்றல் இறைவாக்கினர் எலிசா வழியாக செயல்படுகிறது.
இறைவாக்கினர் ஆண்டவரின் ஆற்றலை கொண்டவர்கள். அவர்களின் வாக்கு ஆண்டவரின் ஆற்றலை கொண்டிருக்கும் வாக்கு. இந்த நிகழ்வுக்கு பிறகு இறைவாக்கினர் எலிசா பெத்தேலுக்கு செல்கிறார். வழியில் சில சிறுவர்கள் அவரை பரிகசிக்கின்றனர். வழுக்கை தலையா போ என்று அவரை ஏளனம் செய்கின்றனர். எலிசா அவர்கள் மீது கடுங்கோபம் கொள்கிறார். அவர்களை சபிக்கிறார். அப்போது 2 பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களை தாக்குகின்றன. ஏறக்குறைய 42 சிறுவர்கள் கரடிகளால் குதறப்படுகின்றனர். இந்த நிகழ்வு எலிசாவின் சாபத்தினால் ஏற்பட்ட நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு இறைவாக்கினர், கடவுளின் மனிதர் இத்தகைய செயலை செய்வது சரியா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு இறைவாக்கினர் கடவுளின் ஆற்றலை கொண்டிருப்பவர். அவர் மதிக்கப்பட வேண்டும். அவரது வார்த்தைகள் மதிக்கப்பட வேண்டும். இப்பகுதியில் இணைச்சட்ட இறையியல் பயன்படுத்தப்படுகிறது. இணைச்சட்ட இறையியலின்படி ஒருவர் நற்செயல்கள் செய்தால் அதற்கான வெகுமதியை அவர் பெறுவார். ஒருவர் தீச்செயல்கள் செய்தால் அதற்கான தண்டனையை பெறுவார். தண்டனைகளிலிருந்து அவர் தப்ப முடியாது. தவறான நடத்தை கட்டாயமாக தண்டிக்கப்படும். கடவுளின் வார்த்தைகளை கூறும் ஒரு இறைவாக்கினர் கடவுளுக்கு இணையானவராக இருக்கிறார். அவரை ஏளனம் செய்வது தவறு. 2 அரசர்கள் பிரிவு 2 23 முதல் 25 வரை உள்ள இறை சொற்றொடர்களில் வருகின்ற இந்த நிகழ்வுக்கும் மார்க் நற்செய்தி பிரிவு 11 12 முதல் 14 வருகின்ற நிகழ்வுக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. மார்க் நற்செய்தியில் வருகின்ற நிகழ்வில் இயேசு பசியாக இருக்கிறார். தூரத்தில் இலைகள் அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை கண்டு அதன் அருகில் சென்று சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்கும் என பார்க்கின்றார். பழங்கள் எதுவும் இல்லாத காலம் அது. எனவே அந்த அத்தி மரத்தில் பழங்கள் இல்லை, இலைகள் மட்டும்தான் இருக்கின்றன. அத்திமரம் கனிதர வேண்டிய காலம் அல்ல. ஆனாலும் இயேசு அந்த மரத்தை சபிக்கிறார். அந்த மரம் இனி எப்போதும் கனிதரக்கூடாது என சபிக்கிறார். அந்த மரமும் பட்டு போகிறது. இயேசுவின் இச்செயல் வழக்கமான அவரது செயல்களுக்கு முரணானதாக உள்ளது. இறைவாக்கினர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் அவர்களை ஏளனம் செய்வது இத்தகைய விளைவுகளை கொண்டு வரலாம். எலிசா பெத்தேலிலிருந்து கர்மேல் மலைக்கு செல்கிறார். அங்கிருந்து சமாரியா செல்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.